என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். வெளியில வேற பெண்கள் வந்து கியூல உட்கார்ந்துருக்காங்க. நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் அவரோட நான் முரண்படுறேன். ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தரமாட்டாங்க, வச்சுக்கிறாங்க. எங்க அக்கௌண்ட்ல வந்துருதுன்னு நாங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுங்க, அப்படியே டாஸ்மாக்ல திருப்பி கொடுப்போம். அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசா கொடுப்போம், அப்படியே வச்சுக்கிட மாட்டோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம நீங்க போய் லேடிஸ் போய் கொடுத்தா பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நகர்த்த முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்கு. அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம், அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமா இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளா எனக்கு போனு மேல போனு. சார் உங்க பேரை டிஎம்கே காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்க போட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன். நீங்களா? ஆமா, குல துரோகி அப்படிட்டாங்க நம்மள. நீயோடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதுல வந்து எந்த தயக்கமும் இல்லை.